ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பாகற்காய் பிட்லாய். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுன்ட்டு அதுக்கு வந்து பாகற்காய் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஆயிலில். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிட்லைக்கு தேவையான மசாலாஸ் என்ன அப்படின்னா, ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சன்னா டால், அப்புறம் வந்து ஒரு 2 ட்ரை ரெட் சில்லிஸ், அப்புறம் வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் உரத் தால், அப்புறம் வந்து கொஞ்சம் கோகோனட் பீசஸ். ஸோ இதெல்லாத்தையும் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்குள்ளே வறுத்து எடுத்துட்டு அதை நல்லா சூடார வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பாகற்காய் வந்து ஓரளவு ரோஸ்ட் ஆகிருக்கும். அதோடு நம்ம வந்து எலுமிச்சம்பழம் உள்ள புளியை நான் வந்து ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை நான் அதோடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆற வச்ச மசாலாவை வந்து நல்லா கொஞ்சம் வாட்டர் போட்டு நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துன்னு வந்து அந்த புளி தண்ணியோடு அதை கொட்டின்ட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு வேக வச்ச துவரம் பருப்பையும் அதோட சேர்த்து முடிச்சுட்டு அது ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தட்கா கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் கடுகு, அப்புறம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் பருப்பு கூட சேர்த்து அதை தட்கா பண்ணி